let's discuss about autoimmunity. When immune system goes awry and instead of attacking the foreign antigens, it starts attacking the self antigens and creating inappropriate responses. That's termed as autoimmunity. இப்போ உங்க B cells and T cells உங்களோட செல்ஸே ஆட்டோமேட்டிக்கா ஃபாரின் செல்ஸ் அட்டாக் பண்ணாம உங்க ஓன் செல்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதான் ஆட்டோஇம்யூனிட்டி. இப்போ B cells and T cells மெச்சூர் ஆகும்போது செல்ஃப் ரியாக்டிவ் B cells T cells வந்து அந்த இடத்துல வந்து அபாப்டாசிஸ் ஆகி டெலீட் ஆகணும். இப்போ சப்போஸ் அது டெலீட் ஆகாம வெளியே வந்துருச்சு அப்படின்னா பெரிஃபரல் டாலரன்ஸ் இருக்கும். அந்த பெரிஃபரல் டாலரன்ஸையும் பீட் பண்ணிட்டு அந்த B cell T cell வந்து சர்வைவ் ஆச்சு அப்படின்னா that leads to the fatal consequences and it also leads to the death of the cells. There are two types of autoimmunity. One is organ specific and another is systemic autoimmune. Organ specific வந்து particular organ மட்டும்தான் அட்டாக் ஆகும். இப்போ systemic autoimmune diseases அப்படின்னா அந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா ஆட்டோ ரியாக்டிவ் T cells வந்து எங்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லா ஆர்கன்ஸையும் அட்டாக் பண்ணும். ஆர்கன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் வந்து அது 2 டைப்ஸாக வந்து சொல்லுவாங்க. ஒன்று டைரக்ட் செல்லுலர் டேமேஜ் ஆகும், இன்னொன்று வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வச்சு ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணும் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா பிளாக் பண்ணும். அதை வச்சு ரெண்டு டிசீஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Systemic also, it includes 3 examples, SLE, multiple sclerosis and rheumatoid arthritis. Organ specific autoimmune diseases. Direct cellular damage அப்படின்னா T cells B cells வந்து டைரக்டா வந்து செல்ஸையே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபைனலா வந்து அந்த அஃபெக்ட் ஆன செல்ஸ் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணி ஃபைனலா அஃபெக்ட் ஆன செல்ஸை வந்து கனெக்டிவ் டிஷ்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் கடைசியில வந்து ஸ்டாப் ஆயிடும். One example is Hashimoto's thyroiditis. ஆக்சுவலாக நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்து தைரோக்ளோபுலின் அண்ட் தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டுமே தான் நம்ம பாடி வந்து அயோடின் அப்டேக் வந்து இருக்கும். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மெட்டபாலிக் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹஷிமோட்டோ தைராய்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து தைராய்டு ஆன்டிஜென்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து கிரியேட் ஆயிரும். அப்படி கிரியேட் ஆகும்போது நிறைய மேக்ரோபேஜஸ் லிம்போசைட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து இன்ஃப்ளேம் ஆகி தட் காசஸ் ஹைப்போதைராய்டிசம். இது ஆகும்போது உங்களுக்கு வந்து அயோடின் அப்டேக் ஒழுங்கா இருக்காது. அப்புறம் வந்து அதனால மெட்டபாலிக் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் பெர்னிஷியஸ் அனீமியா. ஆட்டோஇம்யூன் அனீமியாஸ்ல 3 டைப்ஸ் உண்டு. பெர்னிஷியஸ் அனீமியா, ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா, ட்ரக் இன்டியூஸ்ட் ஹீமோலைட்டிக் அனீமியா. பெர்னிஷியஸ் அனீமியால என்னன்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு ஒரு ப்ரோட்டீன் வந்து அது ஒரு இன்டெஸ்டினல் ப்ரோட்டீன், மெம்பரேன் பவுண்ட் இன்டெஸ்டினல் ப்ரோட்டீன், இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இந்த ஃபேக்டருக்கு அகேன்ஸ்டா தான் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபேக்டர் ஆக்சுவலா நார்மலா என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபுட்ல கிடைக்கிற விட்டமின் B12 வந்து அப்டேக் பண்ணும். இந்த விட்டமின் B12 இல்லை அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ பெர்னிஷியஸ் அனீமியால இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் அகேன்ஸ்டா வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி விட்டமின் B12 அப்டேக் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கும். ஸோ டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் RBCs வந்து நமக்கு ஆகும் அண்ட் இட் லீட்ஸ் டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் B12 thus causing pernicious anemia. இன்னொரு டைப் ஆஃப் அனீமியா சொன்னீங்களா ஆட்டோஇம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா. அதுல என்னன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து RBCக்கு மேல உள்ள ஆன்டிஜெனுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில உள்ள எல்லா RBCஸுமே வந்து ஆப்சனைசேஷனாவோ ப்ராசஸ் மூலமாவோ காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் லைசிஸ் மூலமாவோ பாகோசிட்டோசிஸ் மூலமாவோ அந்த RBCஸ் எல்லாம் டெத் ஆகும். இன்னொரு டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் அனீமியா இருக்கு. அது என்னன்னா ட்ரக் இன்டியூஸ்ட் ஹீமோலைட்டிக். பெனிசிலின் ட்ரக்ஸ்லாம் சொன்னேன்ல அது டைரக்டா வந்து நம்ம பிளட்ல உள்ள RBCஸ்ல உள்ள ஆன்டிஜென்ஸ்ல பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து RBCஸ் கில் பண்ணி அனீமியா நமக்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் மெலிட்டிஸ். இது டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். சுகர் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல அவங்க. ஆட்டோஇம்யூன் அட்டாக் வந்து பேன்கிரியாஸ்ல அக்கர் ஆகும். இதுல பேன்கிரியாஸ்ல உள்ள ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல உள்ள பீட்டா செல்ஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து
அந்த அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பீட்டா செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருமா, அதனால இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஃபைனலி நம்ம பாடியில் உள்ள குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் குட்பாஷர் சிண்ட்ரோம். இந்த டிசீஸ்ல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து லங்ஸோட பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு அகேன்ஸ்டாகவும், பேஸ்மெண்ட் மெம்பரேன்ல உள்ள செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும், கிட்னியில் உள்ள பேஸ்மெண்ட் மெம்பரேனும் லங்ஸ்ல ஆல்வியோலிக் அகேன்ஸ்டாகவும் வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ஆகும்போது காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அந்த அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷனே வந்து லூஸ் பண்ணிடும். இப்படி நடந்தால் ஹீமோடைசிஸ் ஆக்கர் ஆகும் லங்ஸில். பேஷண்ட்ஸ் வந்து பிளட் காஃப் பண்ணுவாங்க. கிட்னிஸில் வந்து அந்த மெம்பரேனுக்கு அகேன்ஸ்ட் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் மீடியேட்டட் ஆக்டிவேஷன் நடக்கும். ஸோ செல்லுலர் டேமேஜஸ் அக்கர் ஆகி கிட்னி இன்ஃப்ளேம் ஆகும். அண்ட் ஃபைனலி ஹீமாட்டூரியா அக்கர் ஆகும். அந்த பேஷண்ட் யூரினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் பை ஸ்டிமுலேட்டிங் ஆர் பிளாக்கிங் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் பேஸ் பண்ணி கிரேவ்ஸ் டிசீஸும் மயஸ்தீனியா கிரேவ்ஸும் சொல்லுவாங்க. இதில் என்னன்னா தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங், நம்ம தைராய்ட் கிளாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கூடிய ரிசப்டார்ஸ் இருக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது ப்ரொடியூஸ் ஆகி இந்த தைராய்ட் ரிசப்டரில் பைண்ட் ஆன உடனே ஹார்மோன் சிந்தசிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ இதுல வந்து நார்மலா நெகட்டிவ் ஃபீட்பேக் அக்கர் ஆகும். நிறைய தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தைராய்டு ப்ரோட்டீன்ஸ், அதாவது தைரோகுளோபுலின் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு சிக்னல் போகும், நிறையா இருக்குது, இனிமே வந்து வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கிரேவ்ஸ் டிசீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிசப்டருக்கு அகேன்ஸ்டா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிரும். ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சும்மா போய் இந்த ரிசப்டரில் உட்காந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பாடியில் வந்து ஹை அக்யூமுலேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஹைப்பர் தைராய்டிசம் ஆகிடும். நெக்ஸ்ட் இஸ் myasthenia gravis. Here in this போஸ்ட் நியூரான்ல இருந்து ப்ரீசினாப்டிக் நியூரான்ல உள்ள அசிடைல்கோலைன் ரிசப்டர்ஸ்ல வந்து அசிடைல்கோலைன் பைண்ட் ஆனாதான் மசில் ஆக்டிவேஷன் வந்து இருக்கும். மசில் செல்ஸ்ல உள்ள அசிடைல்கோலைன் ரிசப்டர்ஸ்ல நர்வ் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அசிடைல்கோலைன் பைண்ட் ஆனால் மசில் ஆக்டிவேஷன் இருக்கும். ஆனால் இங்கே myasthenia gravisல வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி இந்த ரிசப்டர்ஸ்ல போய் உட்காந்துரும். ஸோ it blocks the function of the muscles and finally muscle activation inhibit ஆயிரும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து skeletal muscles வீக் ஆயிரும். ஃபைனலி அந்த ரிசப்டர்ஸ் வந்து இதாகி மசில் ஆக்டிவேஷனே இருக்காது. நெக்ஸ்ட் சிஸ்டமிக் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமெட்டோசிஸ். ஆட்டோ ஆன்டிபாடிஸ், ஆட்டோ ரியாக்டிவ் டி செல்ஸ் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனை வந்து அஃபெக்ட் பண்ணாம நிறைய ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமெட்டோசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாயின்ஸ் அட்டாக் பண்ணும், ஹெட்ஏக் வரும், ஃபேட்டிக், ஹேர் லாஸ் ஆகும். இங்கே நம்ம கண்ணுக்கு கீழே வந்து நிறைய ரேஷஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அல்சர்ஸ் இன் மவுத் அண்ட் நோஸ், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், கிட்னி அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் அண்ட் அனீமியா காஸ் பண்ணும், அண்ட் ஜாயிண்ட். மொத்தமாக எல்லா அது ஆட்டோ ஆன்டிபாடிஸு அப்புறம் ஆட்டோ ரியாக்டிவ் டி செல்ஸ் அதெல்லாம் வந்து எல்லா போகிற எல்லா இடத்துலையும் வந்து அஃபெக்ட் ஆகும். இது மோஸ்ட்லி விமன் பிட்வீன் 20 to 40 years ஆஃப் ஏஜ் வந்து எஸ்எல்இயால் அட்டாக் ஆவாங்க. இந்த எஸ்எல்இல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து எல்லா இதுக்கு அகேன்ஸ்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். டிஎன்ஏக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும், டிஎன்ஏல உள்ள ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆர்பிசிஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும், பிளேட்லெட்ஸ், லியூகோசைட்ஸ், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகி ஹோல் சிஸ்டமே வந்து டிஃபெக்ட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் இஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இந்த நர்வ் செல்லை சுற்றி மைலின் ஷீத் இருக்கும். இந்த ஷீத் வந்து அந்த நர்வை வந்து இன்சுலேட் பண்ணுற ஒர்க் பண்ணும். இப்போ மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ரியாக்டிவ் டி செல்ஸ் வந்து இட் டேமேஜஸ் திஸ் மைலின் ஷீத் பை காசிங் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இன் தெம். ஸோ அந்த ஷீத் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சுலேஷன் வந்து ப்ரிவெண்ட் ஆகி நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகிடும்.
Next is rheumatoid arthritis. This occurs for women from 40 to 50 years, 60 years of age. இதில் வந்து chronic inflammation of the joint, இது நார்மல் ஜாயிண்ட்டு, இங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் ஆன ஜாயிண்ட் இது. ஆக்சுவலாக இந்த ரூமட்டட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து நிறைய இடத்த அஃபெக்ட் பண்ணும். கார்டியோவாஸ்குலர், ஹீமட்டாலஜிக், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ஜாயின்ஸில் தான் வந்து இன்ஃப்ளேம் ஆகும். Auto antibodies called rheumatoid factors that they react with the FC regions of IgG and IgM and produces antigen antibody complex create ஆகி இந்த ஜாயின்ஸில் வந்து அது டெபாசிட் ஆகி ஜாயின்ஸ் வந்து இன்ஃப்ளேம் பண்ணும். And these are all about autoimmune diseases. Hope you enjoyed the lecture. Thank you.